சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த விஷயத்த சொல்லதான் உன்னை கோயிலுக்கே வர சொன்னாரு. இவனால இவங்க அப்பா கிட்ட சொல்லி ஈஸியா கல்யாணத்தை நிறுத்த முடியும். ஆனா அப்படி சொன்னா இவ அப்பாக்கும் இவனுக்கும் மனஸ்தாபம் வந்துருமோன்னு பயப்படுறான். நீதான் இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னு, கணேசனை உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். இத சொல்லதான் வந்தா, நீ பேசிட்டே இருந்ததுனால சொல்ல முடியாம தயங்கி நின்னுட்டான். கார்த்திகா, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுமா? கணேஷ், இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? ஆமாங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்க. இப்ப நானும் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசினா அந்த பொண்ணு எங்களை புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திரும். ஏய், ஒரு நிமிஷம் இல்ல, அங்க பாரு. ஐயோ அண்ணா, ஐயோ நீ எதுக்கு இங்க வந்த? நான் வந்தது இருக்கட்டும், எதுக்காக இந்த பொண்ணு கிட்ட அவங்க கல்யாணத்தை நிறுத்த சொல்றாங்க? உன்னதான் கேக்குறேன், சொல்லு மீனா. ஏன் இந்த பொண்ணு கிட்ட கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டு இருக்கா? ராம், கணேசனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. இவ அப்பா பார்த்த பொண்ணு தானே இது. நீ எதுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குற? என் அண்ணன் கிட்ட கணேசன் மாட்டிப்பாரா? மீனா இருக்கல்ல, அவ எல்லாம் பாத்துப்பா. மீனா, நீ தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு ரெண்டு குடும்பத்தோட சந்தோஷத்தையும் அழிக்க பாக்குற. வேணா, என் கோவத்தை பத்தி உனக்கு தெரியாது. நான் சொல்றது, இது ஏன் கல்யாண விஷயம், இதுல தேவையில்லாம நீ தலையிடாது. எதுல உன் கல்யாண விஷயம்? இதுல உன் கல்யாண விஷயம் மட்டும் அடங்கியிருந்தா நான் எதுக்கு தலையிட போறேன்? உனக்கு கல்யாணம் ஆனா என்ன, ஆடி என்னடா? இதுல என் குடும்ப கௌரவமே அடங்கியிருக்கு. நீ போனேன்னு வச்சுக்கோ, உன்னையும் உங்க அண்ணன் போட்டு அடிப்பான். நீ இங்க வந்திருக்கன்னு அவனுக்கும் தெரிய வந்துரும். அப்புறம் அவங்களுக்கு நீயும் உடந்தன்னு உங்க அண்ணன் நினைப்பான். தேவையில்லாம எதுவும் பண்ணாத, சொன்னா கேளு. ராம், முதல்ல கையெடு, இது கோயில். ஏன் அவமானமா இருக்கா? என் குடும்பத்தை அசிங்கப்படுத்த நினைக்கிற நீ அவமானப்படணும்டா. அப்பதான் உனக்கு அடுத்தவங்களோட மனசோட வலியும் வேதனையும் தெரியும்டா. வலி வேதனை பத்தி நீ பேசுறியா? எனக்கு பிடிச்ச வாழ்க்கை எனக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் டாடி. உனக்கு எப்பறம் என் மனசோட வலி புரியும்? எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். மரியாதையை கையெடு. இல்ல இல்லன்னா என்னடா பண்ண? சொல்றத கேளு ராம், சட்டையில இருந்து கையெடு. முடியாதுடா. என்னடா பண்ணுவ? சொன்னா கேட்க மாட்டேன். உனக்கு மரியாதை நான் சொல்லிட்டே இருக்க, சொல்ல கேட்காம சட்டை சொல்லிட்டே இருக்க. நீ சொன்னா கேட்க மாட்டே. சொல்லிட்டே இருக்க, சொல்ல கேட்காம என்னடா? நானும் தங்கச்சி சேர்ந்து வந்தா உனக்கு என்னடா பிரச்சனை? அதான பிரச்சனை. வாடியே தங்கச்சி போய்டா. சவால் சொல்லுங்க. சொன்னா கேட்காம சட்டை பிடிச்சிட்டு. டேய், ஒழுங்கு மரியாதை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. இல்ல அத சொல்ல நீ யாரா? வேணா, உனக்கு என்ன பத்தி தெரியாது. உனக்கு தான்டா என்ன பத்தி தெரியாது. கணேசன், நானும் உன் மேல கை வைக்க கூடாதுன்னு பாவம் பார்த்து விட்டுட்டு இருந்தா, நீ லிமிட்ட கிராஸ் பண்ணனா நானும் லிமிட்ட கிராஸ் பண்ணுவேன்டா. கணேசன், என்ன பேசிட்டு இருக்க நீ? சும்மா இருங்க சகோதரி. இது கோயில் ராம். இது ஏன் கல்யாணம்டா? இத நான் நிறுத்துவேன், நிறுத்தாம போவேன். உனக்கு என்னடா வந்து? நீ ஏன் இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறேன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா நீ நினைச்சிட்டு இருக்கிறது எப்பவுமே நடக்காது. அது நடக்குதா இல்லையான்னு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான்டா உனக்கே தெரியும். வேணா கணேசா, இது உனக்கு நல்லது இல்ல. தேவையில்லாம மறுபடியும் பிரச்சனையை கிரியேட் பண்ணி விடாதே. பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறது நான் இல்லடா, நீ. அமைதியா வாழணும்னு நினைக்கிறவன் தானா? உன் வாழ்க்கை தான் எங்க குடும்பத்துல பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. குடும்பத்துல பிரச்சனைனா அதை தீக்க பாரு. அதை விட்டுட்டு அடுத்தவன் சட்டையை புடிச்சு மிரட்டி உன் காரியத்தை சாதிக்க கூடாது. கணேசா, உன்னை கடைசி எச்சரிக்கிறேன். உங்க அப்பா சொன்ன பொண்ணே கல்யாணம் பண்ணிக்க. என் கல்யாணம் எப்படி நடக்கணும், யார் கூட நடக்கணும் நான் தான் முடிவு பண்ணணும். நீயோ என் அப்பாவோ இல்ல. கணேசா, நானா தான் சொல்றேன். உனக்கு ஒண்ணு சொல்ல புரியாதுடா. நீ தான்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உனக்கு புரியலன்றதுக்காக என் வாழ்க்கைய உன் இஷ்டத்துக்கு என்னால வாழ முடியாதுடா. என் இஷ்டப்படி தான் நான் வாழ்வேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க போ.
ஏய், 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 உடனே கேட்க மாட்டா. அவ்வளவுதான் மரியாதை சொல்றேன். ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியாடா? ஏய், என் தங்கச்சி மேல பார்த்தா, அவ்வளவுதான்டா. உன்னை உரு தெரியுமா அழிச்சிட வேண்டாம். ஒரே அடியா தங்கச்சி வாழ்க்கை விட்டு போயிடுறா. அவ்வளவுதான் சொல்லிட்டு உனக்கு. கணேசன் நீ எதுவும் பேசாத. இவனை பார்த்து பயப்பட சொல்றீங்களா? ஏய், இத்தனை வருஷமா இவங்க அப்பா பார்த்து பயந்துட்டு இருந்தேன், இனிமே இவனை பார்த்து பயப்படணுமா? அதெல்லாம் முடியாது சகோதரி. நடக்கும்டா. என்ன பார்த்து நீ பயப்படதான் போற. டேய், எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமா வாழதான் போறேன். அதை நீ பார்க்க தான் போற. நீயும் குடும்பமா எனக்கு அச்சத்தை போட்டு வாழ்த்த தாண்ட போறீங்க. உனக்கு நான் அச்சத்தை போடணுமா? போடுறேன்டா. ஆனா அச்சதை இல்ல, வாய்க்கரிசி போடுவேன்டா. ஏய் என் கல்யாணத்துல தலையிட்ட அதே வாய்க்கரிசி நான் உனக்கு போடுவேன்டா. கணேசன் போதும், நிறுத்து கணேசன். அவனை நிறுத்த சொல்லுங்க சகோதரி. அவ அப்படிதான் பேசுவாங்க கணேசன், நீ எதுவும் பேசாத. ஓ, இதெல்லாம் ஓ வேலை தானா? நான் உன்கிட்ட அவ்வளவு சொல்லியும் இந்த பொண்ணை மீட் பண்ண கூட்டிட்டு வந்திருக்கேன்ல. ஏய், பாக்குறேன்டா நடக்கிறது எப்படி நடக்கும்னு. நானும் பாக்குறேன்டா. போடா. ராம் ராம் நில்லு ராம்.